ஒரு நோய்க்கும் தீர்வு ஒரு பாரம்பரிய அரிசி. 1008க்கும் அதிகமான பாரம்பரிய நெல் ரகங்கள் இருந்த மண் இந்த மண். இப்போ பொதுவாக நம்ம சில அரிசி ரகங்களை மட்டும் பார்த்திங்கன்னா எந்தெந்த நோய்க்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குள்ளக்கார். இந்த குள்ளக்கார் ரைஸ் பார்க்கும்போது ப்ரெக்னென்ட் உமன்ஸ் அவங்க அதிகமாக எடுக்க வேண்டிய தன்னோட உணவில் கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு அரிசி வகை குள்ளக்கார் அரிசி. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா. மாப்பிள்ளை சம்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெலிந்த தேகமுடையர் எல்லாருமே எடுக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளுக்குமான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம கூட சொல்லலாம். இலுப்பைப்பூ சம்பா. இது பிரசவித்த தாய்மார்கள் பால் கொடுக்குற டைமில் இந்த உணவு அவங்க அதிகமாக எடுத்துக்கணும். சிறு குழந்தைகள் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கருங்குருவை. இதே வயதானவர்கள் வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காட்டு யானம். மற்றும் தீவிர நோய்கள்னு சொல்லக்கூடிய நிறையா டிசீஸை தன்னகத்தை வச்சுக்கிட்டு லைஃபோட அப்படியே சேலஞ்ச் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு கவுனி. ஸோ இந்த அரிசியில் நிறையா வெரைட்டிஸ், அதாவது பிரியாணி செய்யலாம், இல்லை சாதம் வடிக்கலாம், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தாலும் இதை முறையாக எடுக்கணும். எப்படி எடுக்கணும் பார்த்தோம்னா கஞ்சி ஃபார்மில், அதாவது கருப்பு கவுனி கஞ்சி, காட்டு யானம் கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சி ஃபார்மேட்டில் எடுக்கும்போது அதனுடைய ரிசல்ட் ஆனது டபுள் மடங்கு இருக்கும். Stay healthy.